ஐம்பொறிகளை அடக்கும் முறை என்பது மெய், வாய், கண், மூக்கு, செவி என்னும் ஐம்பொறிகளும் அறியாமை மிக்க உயிர் வழிபட்ட மனத்தின் வழி செல்லாமல் தடுத்து அறிவுருவான சிவனிடத்து சென்று நிலைத்து நிர் அதிசய ஆனந்தத்தை நுகரச் செய்யும் முறையைதான் நாம் ஐம்பொறிகளை அடக்கும் முறை என்று குறிப்பிடுகிறோம். இது மேற்கோளாக சொல்லப்படும் பாடல்: கிடக்கும் உடலில் கிளரிந்திரியம் அடக்குளுரும் அவன்தானே அமரன் விடக்கிரண்டு இன்புற மேவுறு சிந்தை நடக்கின் நடக்கும் அளவே. அறிவற்று சடமாக கிடக்கும் உடலில் கிளர்ந்து எழுகின்ற ஐம்பொறிகளை அடக்கி ஆள வல்லவனே அமரன் ஆவான். உடம்பின்கண் உணவை அருந்துவதிலும் பெண்ணை பொருந்துவதிலும் உண்டாகும் இன்பங்களில் மனம் பொருந்தி நிற்கும் வரை உடம்பில் சுவாச இயக்கம் இருந்து கொண்டே இருக்கும். ஆயினும் இவ்விரண்டிலும் விருப்பம் உள்ளவரையில் பிராணசயம் உண்டாகாது. பொறி அடக்கமின்றி பொசிப்பிலும் புணர்ச்சியிலும் ஈடுபடுவதால் பிராணவாயு நாட்டம் வரும். அதனால் உயிர்ப்பின் தன்மை குறைந்து உடல் விரைவில் அழியும் என்பது கருத்தாகும். கிடக்கும் உடல் அறிவற்று சடமாக கிடக்கும் உடல் அமரன் மரணமில்லாதவன். விடக்கு உடல் இரண்டு அருந்துதல் பொருந்துதல் நடக்குமளவு பிராணவாயு இயங்கும் வரை. இதுக்காக மேற்கோள் சொல்லப்படுகின்ற பாடல்: அஞ்சும் அடக்கு அடக்கு என்பர் அறிவிலார் அஞ்சும் அடக்கு அமரரும் அங்கிலை அஞ்சும் அடக்கில் அசேதன மாம் என்றிட்டு அஞ்சும் அடக்கா அறிவு அறிந்தேனே. பொறிகளை தீய வழியில் செலுத்தாது தூய வழியில் செலுத்துதல் வேண்டும். அவ்வுண்மை திருவருள் உடையவர்க்கே தெரிய வரும். இது கால் வாயில் செல்லும் நீரை அறியாதோர் பொறி புலன்களை செயலற செய்தலே அடக்குதல் என்பர். அத்தகையோர் அறிவிலார் என்கின்றனர். அவ்வாறு ஐம்பொறிகளின் துணையை கொண்டே சிவனின் திருவடிப் பேற்றினை அடைய முடியும். அவ்வாறு சிவப்பேற்றினை அடையும் வழியில் பொறிகளை செலுத்தாமல் அடக்கிவிட்டால் உடல் அறிவற்ற வெறும் சடப்பொருளாகிவிடும் என கருதி ஐந்தையும் அடக்காமல் கட்டுப்பாட்டில் வைத்து இயங்கச் செய்கின்ற உபாயத்தை உணர்ந்து கொண்டோம். அஞ்சையும் அடக்கு என்போர் மதியற்றோர். அஞ்சையும் அடக்கினால் உயிர் மேவிய உடல் சடமாகுதலின் அஞ்சையும் அடக்காது ஞான சுரூபமாக்கும் முறையை உணர்ந்து கொண்டேன் என்பது அடியார்களின் கருத்து. அஞ்சும் அடக்கு அமரரும் அங்கில்லை என்றிருந்து தேவர்களும் ஐம்பொறிகளின் வயப்பட்டே இயங்கக்கூடியவர்கள் என்பது தெளிவாகிறது. இந்திரன் அகலிசனிடம் இச்சை கொண்டு மாறுவேடத்தில் சென்று அவமானப்பட்ட நிகழ்வு முனிவர்கள் கூற நாம் கேட்டிருக்கிறோம். எனவே ஐம்பொறிகளை அடக்குதலே ஆன்மீகத்தில் சிறந்த நிலையாகும்.